அதான் கேட்டேன் சந்தோஷம் தலை என்ன ஊட்டிக்கு திரும்பிடுவோமா அப்படின்னா தலை ஊட்டியில் கிளைமேட்டே இல்லை எதுக்கு கம்முன்னு இரு அப்படின்னா காலிலேருந்து எடுத்து வண்டி பார்த்தீங்கன்னா 450 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. நான் பாட்டுன்னு ஒரு குத்து மதிப்பாக ஒரு ரூட்டில் வரேன். இது கரெக்டாக வேனில் பாருங்களேன் அந்த துணி வந்து அப்படியே அடிச்சிட்ருக்கு. அப்புறம் எங்கேயும் போதும் படம் மாதிரி ஆகிடும். அப்புறம் ஐயோ கைஸ் மழை பெய்யுது கைஸ். ஊருக்கு வரும்போதே ஒரு ட்ரெஸ்ஸில் வரவே இருந்துச்சு. சீனரியுமே அழகாக இருக்குது பாருங்களேன். ஏதோ வேறு வெளிநாட்டில் இருக்க மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது. ரோடு பயங்கரமாக இருக்குது. எங்கன்னா ரோட்டை பார்த்து வருதுங்களா போடுறா இதை பாருங்க. அடித்து தள்ளின்னு வருவானுங்க. எதிரில்னா வண்டி வருதுன்னே தெரியாது. இது மாதிரி மூலிகை வாசனை மாதிரி வருது. கைஸ் நம்ம வந்து மைசூர் ரோடு தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா யாரங்களி அப்படின்ற ஒரு ஏரியாவில் இருக்கோம். அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ரைட் எடுத்து போயிட்டுருக்கோம். ஸோ இது போனால் தான் நான் சொன்னேன்ல அந்த ஒரு 15 கிலோமீட்டர் ஷார்ட்டு. ஸோ இதுதான் வந்து பெட்ரு. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி இருக்குது. அது வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா மழை வந்துச்சுன்னா கடுப்பு கைது. ரைடிங் கேஸ்லாம் போட்டு வாட்டர் ப்ரூஃபு இது எல்லாமே இருக்குது தான், இருந்தாலும் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் நசனே. ரைஸ் மைசூர் வந்தாச்சு. ஐ மீன் இது மைசூர் தான். ஒரு மைசூர் 19 போட்டிருக்கு போர்டில். ஸோ நம்ம மைசூர் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம அவுட்டரில் அப்படியே போயிட்டுருக்கோம். மைசூருக்குள்ளே போகாமல் நம்ம அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு ஆல்ரெடி சொன்னாப்புல அப்படியே நம்ம வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம். டுவர்ட்ஸ் கைஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா 4:40 ஆகுது. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்ட் 120 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்காம்மா. ஸோ சந்தோஷத்தை கேட்டேன் இப்போது. இன்னும் 120 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓட்டிடலாம். என்ன மேட்டர்னா வந்துட்டு சந்தோஷ் வர உடம்பு பெயினாக இருக்குன்னா ஸோ ஹோல்ட் பண்ணணும் கொஞ்சம் நேரம். 5:30 வரைக்கும் ஓட்டு அப்புறம் நிறுத்தலாம் அப்படின்னா ஆனால் சரி ஓகே அப்படின்னேன். பார்ப்போம். ஒரு 5:30னா ஒரு 40 மினிட்ஸ் ட்ரைவ் இருக்குது. ஓட்டுனா அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறுத்துவோம். இங்கே வருங்க கேஆர்எஸ் ஹெச்டி கோட்டை மடிக்கேரி ஊட்டி கேஸ். அதே போல் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு தெரியும் சப்போஸ் யாராவது தெரியாதுன்னா மைசூர் இந்த ஊட்டி அதுக்கப்புறம் மடிக்கேரி ஐ மீன் கூர்க் இது எல்லாமே பக்கத்தில் இருக்குது கேஸ். ஐ மீன் ஒரு வித்தின் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்குள்ளே எல்லாமே சரௌண்டிங்கில் அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்குது. நான் அதான் கேட்டேன் சந்தோஷம் தலை என்ன ஊட்டிக்கு திரும்பிடுவோமா அப்படின்னா தலை ஊட்டியில் கிளைமேட்டே இல்லை எதுக்கு கம்முன்னு இரு அப்படின்னா சரி அப்படின்ட்டு நானும் விட்டேன். ஏன்னா இப்போ போயிட்டு இந்த பரிதாபம் போட்டுட்ருக்காங்க. அது என்ன ஒரு ரோடு ஒன்று வருமே கல்லட்டி ரோடு ஒன்று, அந்த ரோடு போயிட்டு மான்சூன் விசர் சம்மர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு நம்ம போயிட்டு அப்புறம் நம்மளும் போய் இதுதான் போடணும். எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ட்டு நம்ம கம்மோட ஒழுங்காக ஊருக்கே போவோம். எல்லாருக்கும் நல்லா இல்லையோ இப்போ வந்துட்டோம், பிளான் பண்ணி போய் பார்த்துட்டு வந்துடுவோம் எப்படி தான் இருக்குது அப்படின்ட்டு. காலிலேருந்து எடுத்து வண்டி பார்த்திங்கன்னா 450 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 70 to 80 தான் ஆவரேஜு. அதே போல் N160 வந்து கூட வருது. N160 வந்து நல்லாவே வண்டி இன்ஜின் செம்மையாக இருக்குது. சும்மா தரமாக நம்ம வண்டி ஈடு குத்து வந்துனே இருக்கிறாப்புல. புது வண்டி அது இல்லாமல் அது. ஸோ நான் இன்னொரு காமெடினால காமெடி இல்லை, அது வந்து ரியல் ஃபேக்ட்டு. ப்ரோ எவ்வளோ ப்ரோ வண்டி அப்படின்னா 160 அப்படின்னாரு. ப்ரோ சிசி கேட்கல, ப்ரைஸ் எவ்வளோன்னா ப்ரைஸும் 160 தான் ப்ரோ. ஆனால் எப்படி யோசிங்க 2.25 லட்சம் குவாலிட்டி இருக்குது ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு எவ்வளவு இங்கே ஒரு அட்டூழியம் தாங்க முடியல கைஸ். ஓவர் ப்ரைஸாக இருக்குது எமகா. ஆனால் குவாலிட்டி இருக்குது. ஆனால் இப்போது பல்சரில் வந்து என் மாடல் கொஞ்சம் நல்லா இருக்குது. நானே ரிவ்யூ போடணுன்றேன். பார்ப்போம், வண்டி கிடச்சா போடும். வண்டி இருக்குது, இவர் வண்டியே இருக்குது. அவர் ஃப்ரீயாக இருந்தால் வாங்கி போட வேண்டியதான் ரிவ்யூ. சிக்னல் போட்டாங்க கைஸ். அதே போல் இங்கெல்லாம் வந்து சிக்னல் கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வேறு ஸ்டேட்டு அப்படின்றதுனால நான் பாட்டுன்னு ஒரு குத்து மதிப்பாக ஒரு ரூட்டில் வரேன். இது கரெக்டாக இல்லை சந்தோஷ் வரானா புரியல கைஸ்.
காரை லாக் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டேன். எனக்கு எங்கே ஆளை காணோம். வரானுங்க. கரெக்டு தான். இந்த ரோடு பாருங்களேன், செம்ம ஸ்லோப். அப்படியே ஃபுல் ஸ்லோப் போய் அப்படியே ஃபுல்லாக ஏறுது. அந்த வேனில் பாருங்களேன், அந்த துணி வந்து அப்படியே அடிச்சிட்ருக்கு. அந்த வேன்லேருந்து துணி வந்து எதனா இது மேலே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது பாருங்க. அப்புறம் எவ்வளோ டேஞ்சரஸ் தெரியுமா அது. அப்புறம் எங்கேயும் போதும் படம் மாதிரி ஆகிடும். அப்புறம் எதுக்கு தேவையில்ல, நம்ம முதல்ல நம்ம சேஃப்டியை பார்த்து நம்ம முதல்ல வேனை கிராஸ் அடிக்கணும். சொன்னால் நமக்கே ரிப்பீட் ஆகிடுது. கைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டல்லாகிடுச்சு. மணி வந்து ஒரு 4:50 ஆகுது. ஸோ இப்போ கொஞ்சம் நல்லா மேகம் மூட்டமாக இருக்குது. மழை இல்லாமல் இருந்தால் சரிப்பா, நாங்கள் போருக்கு போகிற இதுக்கு மேகம் மூட்டமாக தான் இருந்துருக்கோம். சும்மா ட்ரெஸ்ஸில் இருந்தால் கூட ஓகே தான். மழை இருந்தால் செம கடுப்பு கைஸ். ஆனால் இங்கே சிக்னல் எல்லாருமே மதிக்கிறாங்க கைஸ். சென்னையில் கூட ஒருத்தர் 2 பேர் புதுசுன்னு ஓட்டுருவாங்க. இங்கெல்லாம் அப்படிலாம் இல்லை, எல்லாருமே நிற்கிறாங்க. ப்ராப்பராக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி இருந்தால் ஓகே தான். ஆனால் இங்கே சிக்னல் வந்து ரொம்ப லாங்காக போடுறாங்க. அது ஒன்று தான் கடுப்பாகுது. போட்டாங்க கைஸ். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 1 நிமிஷம் கிட்டே சிக்னல் போடுறாங்க நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தி சிக்னலாக இருக்குது. பாருங்க மேகம் எப்படி இருக்குது, மூடிட்டுருக்கு. அப்படியே வந்து இதெல்லாம் ரைட்டு திரும்பணும் கைஸ். இது என்ன ஏரியா ஒன்றே மூறிய மாட்டேன். எல்லாம் இதுலேயே போட்டு வச்சுக்கிறானுங்க கன்னடத்துலேயே கைஸ். இப்போ வந்து இந்த ஹூட்டகலி அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் நம்ம வந்து இப்போ இருக்கிறோம். ஸோ வந்துட்டு மடிக்கேரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டு கைஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ கடையில் நிறுத்திட்டு இப்போ வந்து டுவர்ட்ஸு கூருக்கு வந்து போயிட்டுருக்கோம். கிட்ட வந்தாச்சு. ஒரு 92-93 அது போல் இருக்குது கிலோமீட்டர்ஸு. போயிடலாம். இன்னும் ஒரு எவ்வளோ நேரம், ஒரு 2 ஹவர்ஸ் காட்டுது. ஐயோ கைஸ், மழை பெய்யுது கைஸ். அச்சோ செத்தான் சிவனாண்டி. தூரல் போடுது கைஸ். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வெயில் அடிக்குது, மழை பெய்யுது. இது எனக்கு தெரிஞ்சு சும்மா பாசிங் க்ளவுடு சும்மா பெஞ்சிட்ருக்கு. கொஞ்ச நேரம் போச்சுன்னா தெரியாது எதுவும். ஸோ நான் அப்படியே முன்னாடி போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். மழை வந்துருச்சு, அதனால் கோப்ரோ வந்து கழட்டி வச்சிட்டேன். இப்போ வந்து மழை நின்றுச்சு. ஐ மீன் நான் தான் சொன்னேன்ல, பாசிங் க்ளவுடு சும்மா ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சன் செட் ஆகிட்டுருக்கு. நம்ம அப்படியே போயிட்டுருக்கோம். கொஞ்சம் ரைடர்ஸ் அப்படியே போனாங்க பார்த்தேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட்டே வந்து செம்ம சீனிக்காக இருக்குது. க்ளவுஸ் வந்து எடுத்து வச்சிட்டேன் கைஸ். மழை பெய்யறதுனால அது லெதர் க்ளவு நனைஞ்சால் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இதனால் இந்த ரூட்டே வந்து பார்த்திங்கன்னா மரம் எல்லாமே ஸ்லாண்டிங்காக இருக்குது. இந்த மாதிரி இந்த 2 சைடுமே அப்படியே சேரலாம். ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்காக சூப்பராக இருக்குது. அதனால தான் இங்கே வீடியோ ஆன் பண்ணேன். ஒரு மாதிரி நல்லாயிருக்கு கைஸ். அதே போல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓட்டணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிட்ட வந்துட்டிங்கன்னா நிறைய கெஃபே, நிறைய ஹோட்டல்ஸ், எல்லாமே நிறைய பார்க்கிங் அப்படியோட மாதிரி நல்லாவே நிறையவே இருக்குது. பட் அது வரைக்கும் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா பெருசாக அந்த அளவுக்குலாம் எதுவுமே இல்லை. பட்டு இங்கே வந்தப்புறம் பார்த்திங்கன்னா இருக்குது. ஊருக்கு வரும்போதே ஒரு ட்ரெஸ்ஸிலோடு வரவே இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு கொஞ்சம். அதே போல் இந்த சைடில் வந்து டிவைடர் கிடையாது. அதனால் இஷ்டத்துக்கு ஏறுறாங்க. ரோடு வந்து அந்த லைனுக்குள்ளே தான் ஓட்டணுன்றதே வந்து கிடையாது. வண்டி வராத போது ஏறுறதுன்றது வந்து வேறு. வண்டி வரும்போதே தெனாவட்டெலாம் ஃபுல்லாக ஏறுறாங்க. இது வந்து கொஞ்சம் கடுப்பான விஷயம்தான். ஏன் கைஸ், நம்பர் பிளேட்டே காணும் வண்டிக்கு. புது வண்டின்னு நினைக்கிறேன். வர்றங்க பறக்கிறாங்க அப்படியே கைஸ். வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ரோடு ஃபுல்லாக அங்கங்கே ஒரு மரம், நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து அங்கங்கே ஒரு மரம் இருக்குது. சீனரியுமே அழகாக இருக்குது பாருங்களேன். வா, சூப்பராக இருக்குல்ல. ஆனால் நம்ம அடிச்சுட்டு வந்தோம்ல கைஸ். இப்போ பெட்ரோல் போட்டேன்.
ஒரு 500 ரூபாய்க்கு. ஏன்னா ட்ரை ஆகிடுச்சு வண்டி. சரி எவ்வளோ தான் இருக்குது அட்லீஸ்ட் பார்க்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 1 லிட்டராச்சும் இருக்கும் அப்படின்னு பார்த்தா 1/2 லிட்டர் தான் கைஸ் இருக்குது பெட்ரோலு. ஒரு 500 ரூபாய்க்கு போட்டேன் இப்போது. அப்போ மொத்தம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீட்டாண்டே 200, அப்புறம் 1100 டேங்க் ஃபுல்லு காலைல மொதல் 1300, மொத்தம் 13 லிட்டர் பெட்ரோலு. 13 லிட்டர் பெட்ரோலில் 500 கிலோமீட்டர் தாங்க கைஸ் ஓடி இருக்கான் அவன் பிளாக் ஷார்க்கு. அப்போ கணக்கு போட்டு பாருங்கள், அதுதான் மைலேஜ். ஆனால் 50 மைலேஜ், நம்ம அடித்த அடி அப்படி அப்படின்ற மாதிரி அந்த அடி அடிச்சுட்டு வந்தோம் இன்றைக்கி. 90, 80 அப்படியே தான் ஓட்டு வந்தோம். 70லாம் ஓட்டவே இல்லை, ரேர் கேஸ் தான். அந்த ஒரு ஷார்ட்கட்டில் வந்தோம், அங்கே தான் ஒரு 60, 70. அப்போவுமே வண்டி த்ராட்டில் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணுறேன். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லைனால கொஞ்சம் டார்க் மிஸ் ஆகி வண்டி ஸ்லோ ஆச்சு, தவிர த்ராட்டில் வந்து க்ளோஸே பண்ணல. பரவாயில்ல, எதுவும் பிரச்சனை இல்லை. நான் அடித்து ஓட்டினா ஒரு 2 லிட்டரு வந்து எக்ஸ்ட்ராவாக பிடிக்குது, அவ்வளோதான் மேட்ரு. அதே போல் இதில் டிவைடர் வந்து இல்லை, இஷ்டமேனிக்கு ஏறுறாங்க. அப்பயே சொன்னது தான், இடக்கூடமாக ஏறி வராங்க, கொஞ்சம் பார்த்து சூதானமாக தான் ஓட்டணும். ஆனால் இருட்ட எனக்கு பயமாக இருக்குது. டிவைடர் வேறு இல்லாததுனால ஐபிஎம் போட்டு மூஞ்சிலே அடிப்பானுங்க லைட்டு, வண்டி ஓட்டவே முடியாது. அப்புறம் ரொம்ப டைம் கன்சியூம் பண்ணோம். நான் அதனால் இப்போ கொஞ்சம் விரட்டுறேன், முடிஞ்ச அளவுக்கு விரட்டிடலாம் அப்படி சொல்லி லைட்டு இருக்கும் போதே. பாருங்கள், இப்போ கூட ஃபுல் த்ராட்டில் ஓப்பன் தான். த்ராட்டில் வந்து க்ளோஸே பண்ணல, சம்மாடி வண்டியை போட்டு 40 தான் மைலேஜ். இந்த இடம் பாருங்களா, பயங்கரமாக இல்லை. இது என்ன ட்ரீஸ்ன்னு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ வேறு வெளிநாட்டில் இருக்க மாதிரி இருக்குது, அந்த மாதிரி இருக்குது ரோடு, பயங்கரமாக இருக்குது. அது ஒன்றும் இல்லை, இந்த ஃப்ளவர் இருக்குது ட்ரீஸ், இதுவும் இங்கே இருக்குது, பயங்கரமாக இருக்குது கைஸ். இதுனே சம்மர், அவள் மான்சூன் நினச்சி பாருங்கள், ஐயோ வேற லெவலில் இருக்கும் முடியே. ஆனால் மான்சூன் கைஸ், கேரளா வந்து வால்பாறை, மூணார், அத்திரப்பள்ளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதனா ஒரு பிளேஸ் எக்ஸ்ட்ராவாக எல்லாமே கலந்து கவர் பண்ணுற மாதிரி 1 வீக் ட்ரிப்பு போகலான் இருக்கேன். ஸோ பார்ப்போம், கன்ஃபார்ம் ஆனால் போகிறேன். உங்களுக்கும் வந்து என் கூட ட்ரிப்புக்கு ஜாயின் பண்ணணுன்னு இருந்துச்சுன்னா ஜஸ்ட்டு வந்து எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் என்ன ட்ரிப்பு டீட்டெயில்ஸ் எப்போ போகலான் இருக்கேன். அதே போல் உங்களுக்கும் எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எல்லாேருக்கும் எது ஒத்து போகுது பார்த்து நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து போகலாம். கைஸ், மடிகேரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போனோம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா ஒரு 55 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. பட் வந்து ஏறிட்டிச்சு கைஸ், 50 கிலோமீட்டர் ஷார்ட்டு. அதே தான் கொடைக்கானல் பண்ணும்போது தான் ஒரு 45 கிலோமீட்டர் ஷார்ட்டு. இது ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மக்கிட்ட ஃபாக் லேம்ப் இருக்குது. அதே போல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ அவங்க ஐபி போட்டு வராங்க, நம்ம வந்து ஃபாக் லேம்பில் ஒரு பீம் போட்ட உடனே அவங்க ஐபிஎம்மை லோ பண்ணிட்டு அப்படியே வந்து ஓரம் போகிறாங்க ராங் லைனில் ஏறாமல். ஆனால் இது கொஞ்சம் பவராக இருக்குது கைஸ். ஆனால் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. பட் வந்து நான் யாரும் இல்லாத ரோடு, 1 வே ரோடு, அந்த மாதிரி இதில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்துட்டு நான் இப்போ யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா லோ பீம், தரையில் தான் அடிக்கும், யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இதுக்கு நேச்சரும் இருக்குது நம்மகிட்ட. எங்கன்னா ரோட்டை பார்த்து வருதுங்களா பாடுறா, வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி நடந்து போகுதுங்க. அப்போ வந்து இடிச்சா கூட லேடிஸ் மேலே தப்பு சொல்ல மாட்டாங்க, நம்ம மேலே தான் தப்பு சொல்லுவானுங்க. கைஸ், ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா இருட்டிருச்சு. 40 கிலோமீட்டர்ஸு நான் சொன்ன மாதிரி கடைசியில் இந்த ஃபாக் லைட்டை வச்சு தான் ஓட்டி ஆகணும். ஆனால் ஓரளவுக்கு நல்ல விசிபிலிட்டி நல்லாவே இருக்குது கைஸ். ஆனால் வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் எப்படி சொல்ல வேறு மாதிரி இருக்குது. ஆனால் ரியல் டைம் யூசேஜ் நல்லாவே இருக்குது. யாருன்னா ஐபிஎம் போட்டாங்கன்னா நம்மளும் போடலாம் கைஸ். இதை பாருங்க, அடித்து தள்ளின்னு வருவானுங்க, எதிரில்னா வண்டி வருதுன்னே தெரியாது, அந்த மாதிரி வந்து ஒரு பீம் போட்டுன்னு வருவானுங்க. எதுக்கு ஐபிஎம் கீழே ஏதோ இப்போ நான் போட்டிருக்கேனே அந்த மாதிரி கீழே தெரிஞ்சால் போதாதா லைட்டு ரோட்டில் ஓட்டுறதுக்கு? தூக்கி எதிரில் போட்டாமல் பாருங்க ஒரு ஐபிஎம்மு, அந்தமாரி எதிர்க்க வரவங்க கண்ணில் அடித்து என்னடா பண்ண போகிறீங்க? இது வந்து இன்டிமேட் பண்ணுறதுக்கு தான் எதிரில் ஒரு வண்டி வருதுன்றத. அது வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎம் போட்டே வண்டி ஓட்டுறாங்க கைஸ். அதே போல் ரூட்ஸ் வந்து செம்ம சீனிக்காக இருக்குது. ஐ மீன் எவ்வளோ ட்ரீஸ் வந்து எப்படி இருக்குன்ட்டு
ஆனால் இது வந்து நான் தான் சொன்னேன்ல, நைட் ஆனால் எதுவுமே தெரியாது. ஸோ வந்து நம்ம என்ன தான் சீனிக்கான ரூட்டில் போனாலும் வேஸ்ட்டு தான். 600 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமானா பெரிய விஷயம்லாம் இல்லை. இப்போ எனக்கு இந்த ட்ரிப்பு மூலம் வந்து கற்றுனது என்னென்னா, இந்த ஷார்ட்கட்டு அந்த கட்டுலாம் போகக்கூடாது. நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்தாலும் நார்மல் ரெகுலர் ரூட்லேயே போயிடணும். அதுதான் வந்து பெஸ்ட்டு என்ன கேட்டால். இந்த ஷார்ட்கட்டு அந்த கட்டு இந்த கட்டுன்னு போய் பல்ப் வாங்குறது தான் மிச்சம். கடைசியில் பார்த்தா அதோட அதிகமாக டைம் கன்சியூம் வந்து ஷார்ட்கட்டுன்னு நம்ம எடுத்து. அதனால் ஷார்ட்கட்லாம் எல்மெல் கூல் மாதாஜி நம்பி எடுக்காதீங்க. ரெகுலராக வந்து ஒரு பாரம்பரியமான முறைன்ற மாதிரி டிஃபால்ட்டாக எந்த ரூட் எல்லோரும் எடுப்பாங்களோ அந்த ரூட்டை எடுத்து போங்க. நீங்கள் எதனா ரூட் வந்து எடுத்து போனீங்கன்னா அந்த மாதிரி லேட் ஆயிடுது. பட் வந்து வியூலாம் நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே தான். பட் டைம் கன்சப்ஷன் ஒன்று இருக்குல்ல, நம்ம ஒரு டைம் பிளான் பண்ணுவோம், அப்போ போய் எவ்வளோ டைமில் ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து நமக்கு வந்து ஒரு கடுப்பாக இருக்குது, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கைஸ் டெஸ்ட்டு கோப்ரோ பேட்டரி முடிஞ்சிச்சு. சொன்னேன்ல பேட்டரி பல்ஜ் ஆயிடுச்சுன்ட்டு. 15% வந்தோடனே தானாக ஆஃப் ஆயிடுச்சு பேட்ரி. ஸோ அது ஒரு கடுப்பான விஷயமா இருக்குது. இந்த ட்ரிப் எப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதுலேருந்து தான் பார்த்து வேறு எதனா அட்ஜஸ்ட் பண்ணணும். வேறு என்ன பண்ணுறது. அது இல்லாமல் புதுசாக வந்து க்ரே கலரில் விட்ருக்காங்க கோப்ரோ பேட்ரி. அது வந்து நல்லா நிற்கிதுன்ற மாதிரியே சொல்கிறாங்க. கோப்ரோ 10ஓடது 9க்கும் சப்போர்ட் ஆகுது, நல்லா பேட்டரி சார்ஜ் நிற்கிது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி நானே வாங்கணுன்ட்டு இருந்தேன். அவ்வளோ பார்த்தா பேட்டரியை போயிடுச்சு. இப்போ எப்படியா இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு எங்கே இருக்கோன்னா அடிக்கேரி கிட்டே வந்துட்டோம். இன்னும் வந்துட்டு இப்பயே குளிர்துன்றான் கோவிந்தா, கொல்லி ஃபீல்ஸ் வருது அப்படின்றா. இன்னும் நம்ம வந்து இன்னும் 20 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. அது போனால் இன்னும் அதுக்கு மேலே அல்டிமேட்டாக இருக்கும். கிளைமேட் நல்லா தான் இருக்குது. அதனால இந்த வீக்கு சூஸ் பண்ணி வந்தோம். ஐ மீன் மே லாஸ்ட்டு வீக்கு. இன்றைக்கி 31 மே. வீடியோவில் வந்து அந்தளவுக்கு தெரில கைஸ், பார்க்கல போட ஒரு விசிபிலிட்டி. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூஸ் பண்ணுறதை வச்சு சொல்கிறேன்னா பெஸ்ட் இன் செக்மெண்ட். 5000 ரூபாய்க்கு கண்ண மூடிட்டு வாங்கலாம். இது வந்து எங்கே வாங்கினா கரேஜ் நைட்டு வாங்கினேன். வேணுன்னா கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது ஒன்றும் ப்ரொமோஷன்லாம் கிடையாது, நான் காசு கொடுத்து தான் வாங்கினேன். இதுமாரி கொஞ்சம் பென்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஏர்பின் பெண்ட் வந்து பெருசாக கிடையாது கூறுக்கில். பட் வந்து கொஞ்சம் வளைஞ்சு நனைஞ்சு தான் வந்து இருக்கும். ஏர்பின் பெண்டு மாதிரி ஷார்ப் கர்வ் பெண்ட்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு சும்மா அப்படியே மாதிரி செல்லுன்னு வளைஞ்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதே போல் இந்த ஃபாக்லாம் போட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தெரியுதுன்றது ஒரு விஷயம். ஓகேவா, 2 பெனிஃபிட் இருக்குது இந்த ஃபாக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறது. ஒரு பெனிஃபிட்டு உங்களுக்கு தெரியுதுன்றது, இன்னொரு பெனிஃபிட்டு அடுத்தவனை வந்து நீங்கள் வந்து உங்களை வந்து அவன் ஐபிஎம் போட்டு அடித்து வெறுப்பேற்றுறான். ஐ மீன் மூஞ்சில் அடிக்கிறான் அவன் ஐபிஎம் வேணால் டென்ஷன் ஆகிரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் வந்து ரிட்டன் அடிக்கலாம். அடிக்கும் போது அவன் ஆஃப் பண்ணுறான். அதே தான் நான் பார்த்துட்ருக்கேன். அதுதான் இன்னொரு அட்வான்டேஜ். அடுத்தவன் ஐபிஎம் வந்து நம்ம ஆஃப் பண்ணலாம். சும்மா ஐபிஎம் போட்டுனே வந்தானா எவனா தெரில. அவனுக்கு சந்தோஷம் ஆசிக்கும் எங்கே போனால் தெரில. 2 கிலோமீட்டர் முன்னாடின்னாங்க. நானும் வெட்டுன்னு வெட்டுறேன், பிடிக்க முடியல அவங்கள. கைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டோம் கூர்க்கு. ஸோ வந்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை வாசனை மாதிரி வருது, பயங்கரமாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்ல மாட்ரேட் சில்னஸ் தான் இருக்குது. ரொம்ப ஹை சில்னஸ் ஒரு 21-20 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா கையெல்லாம் வரைச்சி போகிற அளவுக்குலாம் சில்னஸ் இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாசனை வந்து அந்த சில்னஸோடு சேர்ந்து வரும்போது ஒரு மாதிரி வேறு லெவலாக இருக்குது. ஒரு மாதிரி மூலிகை வாசனை மாதிரி வருது, பயங்கர அந்த ஸ்மெல்லு வந்து சூப்பராக இருக்குது. நான் இத்தனைக்கும் ஹெல்மெட்டு போட்டு வைசர்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்பயுமே அந்த ஸ்மெல்லுன்றது வந்து வருது. அதுதான் மேட்ரு. கூருக்கு ரீச் ஆகிட்டோம் கைஸ். கூருக்கு வந்து வந்தாச்சு, அதான் சொன்னேன் ஆல்ரெடி. அது வரைக்கும் இன்னொரு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸ் கிட்டே இருக்குது. கிறிஸ்பிலி நம்ம வந்து வந்துட்டோம் நம்ம ரூமுக்கிட்ட. ஸோ வந்துட்டு நான் ரூம் போயிட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி வந்து பார்க் பண்ணியாச்சு. இதுதான் நம்ம ஹில்டவுன் ஹோட்டல் அப்படின்ட்டு இங்கே தான் புக் பண்ணியிருக்கோம்.
ரூமே 3 நைட்டு. ஸோ போயிட்டு எல்லாத்தையும் போட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ கைஸ், வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம் வந்து வந்துட்டு ரிஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் நம்ம வந்து போயிட்டு சாப்பிட்டு வந்தோம். விலாகே என் பண்ணல, மறந்துட்டேன் என் பண்ணவே. ஸோ வந்துட்டு விலாக் வந்து இதோட வந்து இந்த இது வந்து முடியுது இந்த எபிசோடு. ஸோ அடுத்த எபிசோடு வந்து நாளைக்கு எங்கே போகிறோம் அதெல்லாம் வந்து நாளைக்கு சில பல பிளான்ஸ் இருக்குது. ஸோ அடுத்த எபிசோடில் தான் நீங்கள் அதை பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. நீங்கள் வந்து 600 கிலோமீட்டர்ஸ் வந்து ரைட் பண்ணோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து புதுசு இல்லை, பட் இருந்தாலும் ரொம்ப லாங் கேப். 2021 பண்ணோம் கரெக்டாக, கொடைக்கானல் 21 பண்ணது. அதோட 3 வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட சொல்ல போனால். ஆனால் அதுவே ஈஸியாக போன மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப இதே கூகுள் மேப்பில் ஒரு ஷார்ட் கட்டுன்னு வேறு ரூட் வந்தோம், பெங்களூர் போகணும். ஸோ அதுதான் வந்து செம்ம டைம் கன்சம்ஷன் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் பிளேஸ் நல்லா இருந்துச்சு, பார்ப்பீங்க வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆனால் பிளேஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் செம்ம ஒரு எப்படி சொல்ல, ஒரு 100 கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 hours அப்படி ஓட்டுற மாதிரி ஆயிடுச்சு. செம்ம ஒரு எட்டிக்காக போச்சு. நானும் ஃபுல் த்ராட்டில் ஓப்பன் பண்ணி ஓட்டுறேன். அது மேடு பள்ளமாக இருக்குது. நீங்கள் அந்த வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இந்த இது விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் அது வந்து லேட் ஆகிடுச்சு. நாங்கள் 8 மணிக்கு வந்தோமா, 8 o'clock ஆகிடுச்சு. 8 o'clock காலைல 4:30 கிளம்பி 600 கிலோமீட்டர்ஸ் 8 o'clock தான் வந்து ரீச் ஆனோம். ஸோ அடுத்து வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். See you in another great video. Thanks for watching. Take care. Tata, bye bye.